தற்பொழுதைய ஒரு அண்மை செய்தி. மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு வலுக்கின்றது எதிர்ப்பானது. டங்ஸ்டன் சுரங்கம் அமைவதற்கு கும்மியடித்து பெண்கள் போராட்டம் நடத்தி வருவதை காண முடிகிறது. 50 நாட்களை கடந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் 17 கிராம மக்கள் கும்மி அடித்து எதிர்ப்பை வெளிப்படுத்திய பெண்கள். டங்ஸ்டன் சுரங்கம் அமைவதை எதிர்ப்பு தெரிவித்து அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் கும்மி அடித்து போராட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். ஜனவரி 7 நரசிங்க பெருமாள் கோவிலில் இருந்து தல்லாக்குளம் வரை நடைபயணமாக செல்லவும் முடிவு செய்திருக்கின்றனர். இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் தங்கதுரை வழங்க கேட்கலாம். தங்கதுரை, இது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் அரிட்டாப்பட்டி அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் சுரங்கம் என்பது அமைப்பதற்கான ஏலம் என்பது கடந்த அக்டோபர் மாதம் வெளியாகியது. இந்த ஏலத்தினை வேதாந்தா நிறுவனத்தின் துணை நிறுவனமான இந்துஸ்தான் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் எடுத்திருந்தது. இது குறித்து தமிழக அரசு முறையான அனுமதியை வழங்கிய பிறகாகவே மத்திய அரசு இந்த ஏலத்தை நடத்த முடித்தது. இந்த ஏலம் குறித்த தகவல் வெளியான நிலையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டியில் இருக்கக்கூடிய தொல்லியல் சார்ந்த விவரங்கள் காரணமாகவும் பல்லுயிர் தளமாக அதனை அறிவிக்கப்பட்ட பிறகு எப்படி அந்த பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கலாம் என பொதுமக்கள், விவசாயிகள் எதிர்ப்பை துவங்கினர். இதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியதை அடுத்து தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் டங்ஸ்டனுக்கு எதிரான ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றியது. இதைத் தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் இந்த திட்டத்தை மறுசீராய்வு செய்ய வேண்டும், நிறுத்த வேண்டும் எனவும் கடிதமும் மத்திய அரசுக்கு எழுதியிருந்தார். இதன் அடிப்படையில் மத்திய அரசு இந்த திட்டத்தை, விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய திட்டத்தை ஒருபோதும் செயல்படுத்த மாட்டோம் எனவும், அரிட்டாப்பட்டி உள்ள பல்லுயிர் தளத்தை தவிர்த்து மற்ற பகுதிகளில் அமைப்பதற்கான மறுசீராய்வு செய்யப்படும் எனவும் மத்திய அரசு தெரிவித்திருந்தது. ஆனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த திட்டத்தை ஒருபோதும் இந்த பகுதியில் அனுமதிக்க மாட்டோம் என்றும் தொடர்ச்சியாக எதிர்ப்புகளை பதிவு செய்து 50 நாட்களை கடந்து தற்பொழுது போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான போராட்டத்தை அந்த பகுதியில் கூடிய மக்கள் முன்னெடுத்து தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் இன்றைய தினம் பார்க்கும் பொழுது மதுரை மாவட்டம் மேலூர் கேசம்பட்டி பகுதியில் ஒன்று கூடிய கிராம மக்கள், அதாவது விவசாய கிராம பெண்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாக கும்மி பாட்டு, கும்மி அடித்தல், அதே போல விவசாய பணிகளின் போது மேற்கொள்ளப்படும் பாடல்களை பாடியும் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்கள். குறிப்பாக சொல்லக்கூடிய விஷயம் என்பது பார்க்கும் பொழுது இயற்கை சார்ந்த பகுதி, வேளாண் நடக்கக்கூடிய பகுதி, பல்லுயிர் தளமாக இருக்கக்கூடிய பகுதி, பல்வேறு தொல்லியல் சார்ந்த வரலாற்று நிகழ்வுகளுக்கு கூடிய பகுதி என்பதால் இதனை கண்டிப்பாக இந்த பகுதியில் அமைக்கக்கூடாது என்றும் மத்திய அரசு கூறினாலும் கூட இந்த திட்டம் அமைக்கப்படும் பொழுது அனைத்து விதமான பாதிப்புகளும் அனைவருக்கும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் என்பதால் இதனை மத்திய அரசு முழுமையாக நிறுத்த வேண்டும் எனவும், அதுவரை எங்களுடைய போராட்டம் தொடரும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் 17 கிராமத்தைச் சேர்ந்த அதாவது முல்லை பெரியாறு விவசாயிகள் ஒருபோக விவசாயிகள் சார்பாகவும் பல்வேறு அறிவிப்புகள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்க்கும் பொழுது அடுத்த ஆண்டு 7ஆம் தேதி அடுத்த ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி மதுரை ஒத்தக்கடை அருகே உள்ள நரசிங்க பெருமாள் கோயிலில் இருந்து தல்லாகுளம் வரை 1 லட்சம் மக்களை திரட்டி நடைபயணமாக சென்று மத்திய அரசு அலுவலகங்களை முற்றுகையிட்டு மத்திய அரசுக்கு இந்த திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்த இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒருபோக விவசாயிகள் தொடர்ச்சியாக இந்த திட்டத்தை எதிர்க்கிறார்கள். ஏனென்றால் இந்த பகுதியில் திட்டம் வரும் பொழுது விவசாய பணிகள் முழுமையாக பாதிக்கப்படும் எனவும் அவர்கள் நம்புகிறார்கள். எனவே மத்திய அரசு தற்பொழுது மறுசீராய்வு செய்ததை ஏற்றுக்கொண்டாலும் கூட முழுமையாக இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்பதே விவசாயிகள், சமூக ஆர்வலர்கள், மக்களின் ஒரே கோரிக்கையாக இருந்து வருகிறது. எனவே தொடர்ச்சியாக மக்கள் இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். சங்கீதா, முழு விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி தங்கதுரை. மக்களுக்கு அரசா இல்ல
50 நாட்களை கடந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அப்பகுதியினுடைய கிராம மக்கள். இன்று கும்மி அடித்து அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் தங்களது போராட்டத்தினை வெளிப்படுத்தி வருகின்றனர். அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டங்ஸ்டன் சுரங்கம் அமைவதற்கு அப்பகுதி மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய சூழலில் இன்று அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் கும்மி அடித்து தங்களது எதிர்ப்பினை தெரிவித்து வருகின்றனர். டங்ஸ்டன் சுரங்கம் அமைவதை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று அப்பகுதியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைவதற்கு வலுக்கின்றது எதிர்ப்பானது. அந்த வகையில் இன்று அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் ஒன்று கூடி கும்மி அடித்து தங்களது எதிர்ப்பினை வெளிப்படுத்தி வருகின்றனர். 50 நாட்களை கடந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் 17 கிராம மக்கள்.